அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 கன்சம்ஷன் அனாலிசிஸ் இதை பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். The law of diminishing marginal utility is applicable only to the want of a single commodity, but in reality wants are unlimited and these wants are to be satisfied. Hence, to analyze such a situation, a law of diminishing marginal utility is extended and is called law of equi-marginal utility. It is also called the law of substitutions. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பார்க்கக்கூடியது லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சிங்கிள் கமாடிட்டியை பற்றி தான் பார்க்கறது. அது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கமாடிட்டியோட வான்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும்தான் அது பொருந்தும். ஆனால் நம்மளுக்கு நான் இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய வான்ஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டெட், அதாவது லிமிட்டுக்கு மேலே போகக்கூடியது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைவேறக்கூடியது கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா கூட்ஸை கன்சம்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது அதை நம்ம எக்ஸ்பேண்ட் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய அந்த லா தான் இது என்னென்னா லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் என்னென்னா சிங்கிள் கமாடிட்டி பார்க்குறது தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதிலிருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் இந்த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், அதாவது பதிலீட்டு விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் இதெல்லாம் சொல்லக்கூடியது என்னென்னா த லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம், காசன் செகண்ட் லா அண்ட் த லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் இருக்குது, அடுத்தது கன்சியூமர் ஈக்லிபிரியம்னு இருக்குது, அப்புறம் லாஸ் காசன்ஸ் செகண்ட் லா, அப்புறம் லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது உச்சபட்ச திருப்தி. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியோட இன்னொரு பேர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, மார்ஷல் ஸ்டேட்ஸ் த லா ஆஸ் இஃப் அ பர்சன் ஹேஸ் அ திங் which he can put to several uses, he will distribute it among these uses in such a way that it has the same marginal utility in all. For if it had a greater marginal utility in one use than another, he would gain by taking away some of it from the second use and applying it to first. அதாவது மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா பல வகைகளை நம்ம யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய பொருள் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணிக்கிறதுல அதோடைய யூட்டிலிட்டி பயன்பாடு அப்படிங்கிறது என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரே அளவாக ஈக்குவலாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ அதை என்னென்னா ஒன்றை விட இன்னொன்று அதிகமாக மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அவங்க அவங்களோட யூட்டிலிட்டி கிடைக்கும்போது ஒன்றை விட இன்னொன்று என்ன வேணால் குறைஞ்ச யூட்டிலிட்டி தான் கிடைக்கும். ஸோ அந்த பொருள் எது அதிகமாக அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பொருளில் இருக்கக்கூடிய திருப்தி எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ, அது எதில் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு தான் அவங்க ஜம்ப் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் குறைவாக கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை அந்த பொருள் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் இந்த தியரியோட அசம்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு த கன்சியூமர் இஸ் ரேஷனல் இன் த சென்ஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் இதில் என்னென்னா கன்சியூமர் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரேஷனல், அதாவது பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவாளராக இருக்கணும். அதில் அவர் எந்த கமாடிட்டியை அவர் எடுத்துக்கிட்டாலும் அது என்னென்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். செகண்டு,
the utility of each commodity is measurable in cardinal numbers. ஒவ்வொரு கமாடிட்டியும் வந்து நம்பர்ஸில் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தேர்டு, த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதில் அந்த பொருளை அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டியோட அதோட பண மதிப்பு அது வந்து என்னன்னா மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இஸ் கிவன். அதாவது கன்சியூமரோட இன்கம் வந்து ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது நிறைவு போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து இருக்கணும். சிக்ஸ்த்து, த ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் கிவன். அந்த ஒவ்வொரு கமாடிட்டியோட ப்ரைஸும் வந்து வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கணும். செவன்த்து, த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்ரேட்ஸ். அதாவது இந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ணால் ஆக்டிவில் இருக்கணும், அது வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 அசம்ஷன்ஸ் இருக்குது. இதை அசம்ஷன்ஸ் வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா, த லா கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் an example. Suppose a consumer wants to spend his limited income on apple and orange. He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. Therefore, he will be in equilibrium when marginal utility of apple divided by price of apple equal to marginal utility of orange divided by price of orange equal to K. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கன்சியூமர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இன்கமில் ஆப்பிளும் எடுத்துக்கிறாரு, ஆரஞ்சும் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த ஆப்பிளும் ஆரஞ்சு இது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட இன்கம்குள்ளே இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமான திருப்தி வந்து கிடைக்குது, இல்லை எந்த நிலையில் வந்து அவருக்கு வந்து ஈக்குலிபிரியம் சமநிலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதுதான் வந்து இந்த ஃபார்முலா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். அதாவது ஆப்பிளோட மார்ஜினல் யூட்டிலிட்டியை ஆப்பிளோட ப்ரைஸோட டிவைட் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டியை ஆரஞ்சோட ப்ரைஸால் டிவைட் பண்ணுது. இது ரெண்டும் வந்து ஈக்குலிபிரியம் ஆகுதா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் கே வந்து அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய மணி, அந்த பணத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கேங்கிறது கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஃபார்முலா MU அப்படிங்கிறது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிறது ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஈக்குவல் டு கே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்றாங்க. அந்த ஆப்பிள் ஆரஞ்சு ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. 50 மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஆப்பிளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 50, அந்த ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 10. ஸோ ஈக்குவல் டு ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 20, அதோட ப்ரைஸ் வந்து 4. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 5. ஸோ இதில் மணியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னா 5. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து எது அவங்களுக்கு அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, ஆப்பிளாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும், எப்போ வந்து அவங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஆகுது அப்படின்னா அந்த 5 அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In views of this equilibrium, this law is also called law of consumers equilibrium. இது வந்து கன்சியூமரோட ஈக்குலிபிரியம் அப்படின்றது சொல்லலாம். இன் கேஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் லெஸ் தென் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் divided by price of orange, he would transfer the money from apple to orange till it is equal. ஸோ இதை ஆப்பிளை விட அவங்களுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஆரஞ்சை விட ஆப்பிள் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா இவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஸோ அது என்னென்னா அது ரெண்டும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. This process of substitution given him maximum satisfaction both from apple and orange. இது வந்து என்னென்னா
அந்த ஆப்பிளும் இது வந்து என்னென்னா ஒரு சப்ஸ்டியூஷன் தான். அதாவது ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு. அப்போ அவங்களுக்கு எப்போ அதிகமான மன நிறைவு, எது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெண்டு கமாடிட்டிலையும் எதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு வந்து மாறுவாங்க. ஸோ அதிலிருந்து இதோட லா பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எது வந்து அவங்களுக்கு அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தான் இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ இவங்க ஆப்பிளை விட ஆரஞ்சு அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா அவங்க ஆரஞ்சுக்கு போயிடுவாங்க, ஆரஞ்சை விட ஆப்பிள் அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா ஆப்பிளுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது மேலே இருக்கக்கூடிய டேபிள் டயக்ராமோட இது. த லா கேன் பி இல்லுஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் டேபிள் 2.2. லெட் அஸ் அஸ்யூம் தட் த கன்சியூமர் has a given income of rupees 11. He wants to spend this entire income on apple and orange. The price of an apple and the price of an orange is rupees 1 each. If the consumer wants to attain maximum utility, he should buy 6 units of apples and 5 units of orange, so that he can get 92 plus 58, 150 units. No other combination of apple and orange can give higher than 150 utilities. Here marginal utility of apple divided by price of apple equal to marginal utility of orange divided by price of orange, that is 4/1 equal to 4/1. A2, A3 and B2, B3 lines have not been used for explanation. நெக்ஸ்ட்டு என்ன, அதாவது இந்த டேபிளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துகிற ஆப்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 92, அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது 4. அதே போல் ஆரஞ்சோட டோட்டல் யூட்டிலிட்டி 58, மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது 4. ஸோ இந்த ரெண்டு இதில் தான் வந்து அவங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஆகும். அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 92 வரைக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே போல் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 58 வரைக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதுனா, அதுவும் மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிளும் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி 4ஓட இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டியும் 4ஓட இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குலிபிரியம் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிடும். சப்போஸ் அதை விட அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளை விட ஆரஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. பட் நமக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து எப்போ ஈக்குவல் ஆகுது, ஈக்குலிபிரியம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டாக லைன் போகிறது. எதுலன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் A1, செகண்ட் டயக்ராமில் B1, அது ரெண்டு ஈக்குலிபிரியம் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து அந்த ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சப்ஸ்டியூஷன் ஆப்பிள் ஆரஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டு ஈக்குலிபிரியம் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து எப்போ ஈக்குலிபிரியம் ஆகுதோ அப்போ அது வரைக்கும் அவங்க இந்த அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அவங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லக்கூடியது, இதுதான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டயக்ராமேட்டிக் இல்லுஸ்ட்ரேஷன். X-axis represents the amount of money spent and Y-axis represents the marginal utilities of apple and orange respectively. If the consumer spends ₹6 on apple and ₹5 on orange, the marginal utility of both are equal, that is A1 equal to B1, 4 equal to 4. Hence he gets maximum utility. ஸோ X-axisல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சோட யூனிட் எடுத்திருக்காங்க. அதே போல் Y-ஆக்சிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இதில்
இருக்கும்போது இதில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் கன்சியூமர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா ஆப்பிளுக்கு 6 ரூபாயும் ஆரஞ்சுக்கு 5 ரூபாயும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா A1 B1 அதில் வந்து 4 = 4 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிசிசம். In practice, utility cannot be measured only by felt. அதாவது என்னென்னா அவங்கள நம்ம யூட்டிலிட்டி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணோம்னா மெஷர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ், அது வந்து உணர மட்டும்தான் முடியும். செகண்டு, திஸ் லா cannot be applied to durable goods. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருளுக்கு வந்து பொருந்தாது. டியூரபிள் குட்ஸ்னால் நம்மளுடைய ஃபர்னிச்சர் சொல்லலாம், பில்டிங் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே சேரு, டேபிள், பெட்டு, பீரோ, அதுக்கப்புறம் டிவி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூரபிள் குட்ஸ். இது ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதனால் நமக்கு வந்து இந்த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியாது. இது வந்து இந்த தியரிக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.